கஜகஸ்த பாட்காஸ்டிற்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. நான் கீர்த்தி. இந்த ஒரு ஆழமான அலசல்ல வேதகால நூல்கள்ல புதைஞ்சிருக்கிற பண்டைய இந்திய உலோகவியல் பத்தின வியக்க வைக்கும் தகவல்களை நாம பார்க்க போறோம். ஆமாம், நான் ஆத்யா. இன்னைக்கு நாம வெறும் வரலாற்று தகவல்களை மட்டும் பேச போறதில்ல. அதாவது எந்த நவீன வசதிகளும் இல்லாத அந்த காலத்துல அவங்களுக்கு எப்படி இவ்வளவு துல்லியமான வேதியியல் அறிவு கிடைச்சது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. முதல்ல வேதங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரிக்வேதத்துல தங்கத்தை ஹிரண்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சிந்து நதியில தங்கம் கிடைச்சத ஹிரண்யாவர்த்தனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த நதிப்படுகை முழுக்க தங்கம் இருந்திருக்கு. ஆமாம், ஆனா இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. கௌட்டில்யரோட அர்த்த சாஸ்திரத்துல திரவ தங்கம், அதாவது ரசவித்தா பற்றியும் முக்கியமா பிபிலிகா அப்படிங்கிற எறும்புகள் சேகரிக்கும் தங்கம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், எறும்புகள் எப்படி தங்கம் சேகரிக்க முடியும்? இது கேட்கவே என்ன சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா அது இயற்கையோட ஒரு பெரிய ஆச்சரியம். தங்க தாதுகள் அதிகமா இருக்கிற மண்ணுல எறும்புகளோ இல்ல கரையான்களோ புற்று கட்டும்போது உள்ள இருக்கிற தூய்மையான தங்க துகள்களை அதுங்க வெளியே தள்ளுது. ஓஹோ, இது இயற்கையான ஒரு நவீன மைக்ரோ மைனிங் தொழில்நுட்பம் மாதிரி இருக்கு. ஆனா இப்படி கிடைக்கிற தங்கத்தை அப்படியே பயன்படுத்த முடியும். அதை சுத்திகரிக்க ஏதோ செஞ்சிருப்பாங்க இல்லையா? அங்கதான் அவங்களோட சிறப்பே இருக்கு. அவங்க சாலிட் ஸ்டேட் ரிஃபைனிங், அதாவது திடநிலை சுத்திகரிப்பு முறைய பயன்படுத்தி இருக்காங்க. உப்பு கலந்த சிந்து நதி மண்ணை வச்சு அசுத்தமான தங்கத்தை சூடாக்குவாங்க. ஓ, அப்போ அந்த மண்ணுல இருக்கிற சோடியம் குளோரைட் தங்கத்துல இருக்கிற வெள்ளியோட வினை புரியுமா? எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த உப்பு வெள்ளியோட சேர்ந்து சில்வர் குளோரைடா மாறி மண்ணிலேயே தங்கிடும். தங்கம் மட்டும் தனியா தூய்மையா கிடைக்கும். வாவ்! அது மட்டும் இல்லாம வெள்ளியோட தரத்தை அளக்கிறதுக்கும் அவங்க கிட்ட ஒரு அபாரமான முறை இருந்துச்சு. வெள்ளியோட தரத்தையா? அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதாவது தூய்மையான வெள்ளிய உருக்கி குளிர வைக்கும்போது அதுல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் குமிழிகளா வெளியே வரும். அப்போ அதோட மேற்பரப்பு ஒரு சேவலோட கொண்ட மாதிரி மாறும். இது சூலிகா அப்படின்னு சொல்றாங்க. சூலிகா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இந்த அமைப்பு வந்தாதான் அது தூய்மையான வெள்ளி. 20ஆம் நூற்றாண்டுல வந்த சீவர்ட்ஸ் விதிக்கு, அதாவது வாயுக்கள் உலோகத்துல எப்படி கரையும்னு சொல்ற விதிக்கு இது ஒரு பண்டைய முன்னோடினே சொல்லலாம். இங்க எனக்கு ஒரு ஆழமான கேள்வி தோணுது. எந்த நவீன லேப் வசதியும் இல்லாம வாயுக்கள் எப்படி கரையும் அப்படிங்கறத வெறும் கண்களால பார்த்தே அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? உண்மையிலே வியப்பா இருக்கு. அந்த உற்று நோக்கல் தான் டெல்லி இரும்புத்தூண் மாதிரியான அதிசயங்களையும் உருவாக்க காரணமாயிருந்துச்சு. 1600 வருஷங்களா மழையிலயும் வெயில்லையும் இருந்தும் அது துருப்பிடிக்கவே இல்ல. ஆமா, இரும்புனாலே துருப்பிடிக்கும் அப்படிங்கறதான பொதுவான அறிவியல். அப்புறம் எப்படி அது மட்டும் இத்தனை நூற்றாண்டுகளா துருப்பிடிக்காம இருக்கு? பவுடர் ஃபோர்ஜிங் முறையை பயன்படுத்தினாங்கன்னு படிச்சிருக்கேன். ஆனா அது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப எளிமையான ஆனா வலிமையான முறை அது. இரும்ப முழுமையா உருக்காம திடநிலையிலேயே கரிய பயன்படுத்தி ஒடுக்குவாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து சூடாக்கி பலமா அடிச்சு வார்க்கும் முறை தான் இந்த பவுடர் ஃபோர்ஜிங். அப்போ அந்த முறையில துருப்பிடிக்க காரணமான அசுத்தங்கள் சேராது இல்லையா? ஆமா, அதனாலதான் அது துருப்பிடிக்கல. இது மட்டும் இல்லாம உட்சா அப்படின்னு அழைக்கப்படுற உலக புகழ்பெற்ற இந்திய எக், அதாவது ஆங்கிலேயர்கள் வூட்ஸ் அப்படின்னு தவறா உச்சரிச்ச எக், ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள் செய்ய இது பயன்பட்டுச்சு. ஓ, அந்த புகழ்பெற்ற வூட் ஸ்டீல். ஆமா, அதுல கார்பன் நானோ டியூப்கள் உருவாகி இருந்ததை பார்த்து இன்னைக்கு இருக்கிற அறிவியலாளர்களே ஆச்சரியப்படுறாங்க. இரும்பையே இவ்வளவு நுட்பமா கையாண்டிருக்கிறாங்க. ஆனா இரும்புல இருந்து அடுத்து துத்தநாகத்துக்கு, அதாவது ஜிங்க்குக்கு மாறினது இன்னும் பெரிய பாய்ச்சல் இல்லையா? ஏன்னா சாதாரணமா துத்தநாகத்தை சூடாக்கினாலே அது ஆவியாகி காத்துல கலந்துடுமே. நிச்சயமா. அதை தடுக்கத்தான் ரிடக்ஷன் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ரொம்ப கடினமான முறையை கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த கத்திரிக்காய் வடிவிலான குடுவைகளை பயன்படுத்தினாங்களே, அதையா சொல்றீங்க? கரெக்ட். அதுக்கு பேரு விருண்டெக். அந்த மூடிய குடுவையில வச்சு சூடாக்கி வெளியேற குத்தனாக ஆவிய தப்ப விடாம தடுத்து குளிர வச்சு திரவமா மாத்தினாங்க. இது நிஜமாவே ஒரு அபாரமான வேதியியல் மேஜிக். உலோகங்களை உருக்குனதை விட அவங்களோட மூளை மிக சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. ஆனா இவ்வளவு சிக்கலான தொழில்நுட்பங்களை கையாண்ட அந்த தொழிலாளர்களை அந்த கால சமூகத்துல எப்படி பார்த்தாங்க? அதர்வ வேதத்துல இந்த உலோகத் தொழிலாளர்களை மனிஷி அப்படின்னு ரொம்ப உயர்வா போற்றாங்க. மனிஷினா அறிஞர்கள் இல்லனா ஞானிகள்னு அர்த்தம். அரசர்களோட சபையில கூட அவங்களுக்கு தனி மரியாதை அளிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான விஷயம்.
ஒரு சமூகத்தோட தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் கண்டுபிடிப்புகள்ல இல்ல, அந்த தொழிலாளர்களுக்கு அளிக்கப்படுற மரியாதையில தான் இருக்கு அப்படிங்கறது இது ஆணித்தரமா உணர்த்துது. முற்றிலும் ஏத்துக்கிறேன். அறிவை மதிக்க தெரிஞ்ச சமூகம் அது. நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி இதுதான். எந்த அதிநவீன கருவிகளும் இல்லாத காலத்திலேயே இவ்வளவு நுட்பமான வேதியியல், இயற்பியல் விதிகளை நம்ம முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம புதிதா கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையிலேயே மறக்கப்பட்ட நம்ம பழங்கால அறிவோட தொடர்ச்சிதானோ? சற்று சிந்திச்சு பாருங்க. கஜகஸ்தாவின் இந்த ஆழமான அலசலை கேட்டதற்கு நன்றி. வருங்கால பதிவுகளுக்கு இணைந்திருங்கள்.